வணக்கம் நண்பர்களே. நான் நீங்கள் பார்க்க போகிறது டியர். அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம டியரோட ஒரு மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். அதாவது 11ஆந்தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 26005. ஸோ 00 வந்துருக்கு. நான் வந்து ஃபாலோ நம்பர் சொல்லியிருந்தேன் 3, அது 339900 சொல்லியிருந்தேன். ஸோ அதில் 00 எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஃபாலோ நம்பர் சொல்லலை நேற்று. பட் இருந்தாலும் 00 நான் சொன்னது அப்படியே வந்திருக்கு. இருந்தாலும் நான் கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 0 பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்ட்லேயுமே 0 பாஸ் டேரெக்டாக இருக்குது. ஏபிசி போர்டு 2 நம்பர் கொடுத்துருந்தேன், ரெண்டுலேயுமே 05 கொடுத்துருந்தேன். என்ன ஒரு மிஸ்ஸிங்னா 905 405 கொடுத்துருந்தேன், அதனால் 005 வந்துருக்கு. ஸோ நமக்கு ஏ போர்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கு. பிசி வந்து ஓவராலாக மேட்ச் ஆகி பாஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல ஒரு வினிங் தான் கிடச்சிருக்கு. 12/12/2024க்கான டியரோட ஒரு மணி கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 8, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 8, அதுக்கப்புறம் 4, சி போர்டில் 4, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. மொத்தமாக நமக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸு 8, 4, 9. இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 5995 4994 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 958 849 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங்கு, ஒரு மணிக்கான கெஸ்ஸிங். அடுத்தது கேரளாவோட 3 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். 11ஆந்தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 701324 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கு. ஏபி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா 3-2 பாஸ் ஆகிருக்கு. ஏபி பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்டில் நான் 3-5 கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3-4. ஸோ சி போர்டு மிஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் ஏபி பாஸ் ஆனதுனால கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. 12/12/2024க்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 0, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 5, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. சி போர்டில் 9, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 579 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 7557 0440 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 406 759 கிடச்சிருக்கு. அடுத்தது டியரோட 6 மணிக்கான கெஸ்ஸிங். 11ஆந்தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 29113 ரிசல்ட்டாக வந்துச்சு. நமக்கு டோட்டலாக ஃப்ளாப். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 ஷோவில் நமக்கு 3 ஷோ நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிது. அதுவும் 8 மணி ஷோ என்ன நடக்குதுன்றதை நம்ம அடுத்த 8 மணி ஷோட கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது பார்த்தலாம். இது ஃப்ளாப்பு. ஏன்னா 6 மணிக்கு நானே பார்த்தீங்கன்னா 6 மணி ஷோ நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ 1 மணி ஷோ 3 மணி ஷோ ட்ரை பண்ண முடியல, கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் எதுவும் நம்பர் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஆனால் நான் 6 மணி ஷோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃப்ளாப் ஆகிடுச்சு. எனக்குமே ஃப்ளாப்பு தான். 8 மணி ஷோ நான் ட்ரை பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் ட்ராவல் இருந்தாலும் பண்ண முடியல. ஸோ ஓகே, 6 மணிக்கான 12ஆந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 5, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 6, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் 6, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது 66 99 அதுக்கப்புறம் 5225 கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 6699 வந்து நான் கொடுத்துருக்கேன். டபுள்ஸில் மேபி வந்து ஏதாவது ஒரு நம்பர் வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்லேயுமே இது மேட்ச் ஆனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 529 965 கிடச்சிருக்கு. டியரோட 8 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு 11ஆந்தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 13933 ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 3 பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் டேரெக்டாக 9 பாஸு, பி போர்டில் 3 பாஸு, சி போர்ட்லேயுமே 3 பாஸ் ஆகிருக்கு. இது ஃபுல் வின்னிங் கிட்டத்தட்ட. பட் யார் ட்ரை பண்ணிங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு ரிசல்ட் திருப்பி அடிப்பான்றது நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் நான் கொடுத்துருந்த நம்பர்ஸில் அப்படியே மேட்ச் ஆகிருக்கு. ஓகே, ஏபியில் பார்த்தீங்கன்னா 93 கொடுத்துருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா 93 வந்து 2 பாஸ் ஆகிருக்கு. எப்படின்னா ஏபியுமே 93 பாஸு, ஏசிலையுமே 93 பாஸ் ஆகிருக்கு. நான் வந்து ட்ரை பண்ணாத, அதாவது நான் கொடுக்காத நம்பர் பார்த்தீங்கன்னா 33 மட்டும் நான் கொடுக்கல. 33 டேரெக்டாக நான் கொடுக்கல.
அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஏசி பாஸ் ஆகிருக்கு. 2 நம்பர் நான் கொடுத்தேன். 943 கொடுத்துருந்தேன், 923 கொடுத்துருந்தேன். ஸோ 933 மறுபடியும் ரிப்பீட் ஆகாதுன்ற காரணத்தெல்லாம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் பாருங்கள் 933 மட்டும் மிஸ் ஆகிருக்கு. 923யும் போட்டிருக்கேன், 943யும் போட்டிருக்கேன். ஸோ 933 நான் ட்ரை பண்ணி நான் கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக ஃபுல் வினிங் அடிச்சிருக்கலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. 12/12/2024க்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 9 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 2 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. சி போர்டில் 2 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 6996 9966 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 693 239 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங்கு. ஸோ யாரெல்லாம் வந்து நல்ல ஒரு வின்னிங் எடுத்திருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட் செக்ஷனில், அதாவது ஃபுல் கெஸ்ஸிங் வந்து ஒரே பேஜில் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக நான் அப்படி போட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி யாருமே பாதி பேர் ஃபுல் வீடியோ பார்த்தது கிடையாது. நான் அப்படி போட்டுட்டேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 4 செகண்ட் மட்டும் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் எனக்கு எந்த யூஸுமே இருக்காது. ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ரீசனு, சரி நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எதாவது கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் வந்து நம்பர் தப்பாக எடுக்கிறாங்க, இல்லை மேபி வந்து ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது நிறைய லாஸ் ஆகிறதுனால நான் இது மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஒரு 4 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நீங்கள் கரெக்டாக உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அதே மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நம்பராக கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கேன். 100% வின்னிங் நம்பர்லாம் சத்தியமே எடுக்க தெரியாது, நான் அப்புறம் ஒத்துக்கிறேன். 100% வின்னிங் நம்பர் தெரிகிறவங்க யாராக இருந்தாலும் இதுமாரி வந்து போட்டுட்ருக்க மாட்டாங்க. எனக்கு என்னோடய கெஸ்ஸிங் நான் என்ன எழுத நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். அதுவுமே உங்களுக்குமே அது மேட்ச் ஆனால் மட்டும் அந்த நாளில் அந்த ஷோ மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி எல்லா ஷோ நீங்கள் ட்ரை பண்ணணும், நான் கொடுக்குற எல்லா நம்பரும் போடணும்னு அவசியம் கிடையாது. அதனால் கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதிகமாக லாஸ் ஆகாத மாதிரி விளையாட பாருங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.